சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு தேவையான மருத்துவ சான்றிதழை ஆன்லைன் மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. நுகேகொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் அச்சிடப்பட்ட நகல் வடிவில் மருத்துவ சான்றிதழை வழங்கும் செயற்பாட்டில் முறைகேடுகள் இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெனிதர் ருவான் கோடித்துவ தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரம் காலாவதியாகும் போது அதை புதுப்பிக்க வெரகராவுக்கு செல்ல வேண்டும். இது மக்களுக்கு பெரும் சிரமமாக உள்ளது. கைரகி தேவைப்படுவதால் மட்டுமே வெரகராவுக்கு செல்வது கட்டாயமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது உள்ள நடைமுறையை ஒரு மாதத்திற்கு மாற்றி சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்க வெரகராவுக்கு செல்லாமல் எளிதாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க உள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆரம்பகட்ட பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதத்திற்கு வெரகராவிற்கு செல்லாமல் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிப்பதற்கான முறை நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் ஜெனிதர் ருவான் கோடித்துவ மேலும் தெரிவித்துள்ளார்.